ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்தசி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 7:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மதன சதுர்தசி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். இது போக இன்றைய தினமானது ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்வதற்கு ஒரு ஏற்ற நன்னாளாகவே அமைந்திருக்கிறது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:55 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது மாலை 5:10 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:16 சம்பவிக்கிறது. நாளைய தினத்தினுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4:22 முதல் 5:55 வரை சம்பவிக்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் துவக்கலாம். சரி, இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:28 முதல் காலை 9:01 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:34 முதல் மதியம் 12:07 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:40 முதல் மதியம் 3:13 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:34 கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய சூலம் என்பது கிழக்கு நோக்கிய திசையிலே கிழக்கே சூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அது கூட அந்த சூல தோஷம் என்பது காலை 9:14 வரையில் மட்டுமே. இதற்கான பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நமக்கு பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதனை ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிட தகவலும் சொல்லலாம். நிரஞ்சனா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் ஸ்தான லாபம் அப்படின்னு சொல்றா. நீங்க கூட இந்த பஞ்சாங்க படனம் படிக்கும் பொழுது ஸ்தான சலனம், ஸ்தான சுகம், ஸ்தான லாபம்ங்கிற மாதிரிலாம் சொன்னேன். இந்த ஸ்தான லாபம் ஸ்தான சுகம் என்றால் என்ன, அதனுடைய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது அவர் எப்படி கேட்கிறாருன்னா, ஸ்தான லாபம்ங்கிற ஒரு வார்த்தை, ஸ்தான சுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருள்ல தானே இருக்கு. ஆனா நீங்க பிரிச்சு சொல்றீங்களே, இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஆக்சுவலி பஞ்சாங்க பட்டணத்திலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வேறு. அதுல ஒரு ஸ்தான சலனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இடமாற்றம் என்பது உண்டாகும், ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும், இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடிமாறி போவா அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்திலே ஸ்தான லாபம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர்கள் புதியதாக ஏதோ ஒரு இடத்தினை வாங்குவதற்கு, நிலமோ அல்லது வீடோ அது மாதிரி இல்லது ஒரு கிரவுண்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான ஒரு இடத்தை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது அதற்கான அர்த்தம். ஆனா பொதுவா ஜோதிட ரீதியாக ஸ்தான லாபம் ஸ்தான சுகம்னு ஒரு வார்த்தையை சொல்றான்னு சொன்னா இதற்கு நிறைய வேறுபாடு என்பது உண்டு. அதாவது ஸ்தான லாபம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இது ஸ்தானம்னு சொன்னா இடத்துக்கு மாத்திரம் இல்லை. உதாரணத்திற்கு சொல்ல போனா 2ஆம் இடம்ங்கிறது ஒரு தனஸ்தானம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு தனஸ்தானத்தினால் உனக்கு லாபம் உண்டு அப்படின்னு சொன்னா தனம் என்பது நமக்கு நிறையவே சேரும் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது 2ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் நமக்கு நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிறது சேரும். அதுதான் அந்த 2ஆம் இடத்திற்கான தனஸ்தான லாபம்னு சொல்லுவார். அதே நேரத்திலே அந்த தனஸ்தானத்திலே ஒரு சுக்கிரன்கிற கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு, 2ல சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சுக்கிரன் மூலமாக நமக்கு தனஸ்தானத்தினுடைய ஒரு சுகம் என்பது கிடைக்கும். அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு இருப்பா,
ஆனா அதனை அனுபவிக்கக்கூடிய அம்சம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதை சேர்த்து சேர்த்து அப்படியே இந்த கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிக்கனம்ங்கிற பேர்ல ரொம்ப கருமித்தனமாக கஞ்சத்தனமாக அதனை பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இருப்பாளே தவிர அதை என்ஜாய் பண்ண மாட்டா. ஆனா ஸ்தான சுகம் இருப்பவர்களால் மட்டுமே அந்த பணத்தினை முழுமையாக அதற்குரிய சுகத்தினை அனுபவிக்க முடியும். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்தானத்திற்குமே நீங்க பார்க்கலாம். 3ஆம் இடம் வலு பெற்றிருக்கும் பொழுது சகோதர லாபம் என்பது உண்டு என்று சொன்னால் இவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். அதே நேரத்திலே சகோதர சுகம் இருக்குன்னு சொன்னா அந்த உடன் பிறந்தோரால் இவர்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத காமிக்கும். அதே மாதிரிதான் 4ஆம் இடமாகிய அந்த பூமி ஸ்தானம்ங்கிற விஷயம், 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானம்ங்கிற விஷயம். உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு புத்திரஸ்தான லாபம் உண்டு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லிடும். ஆனா அதே நேரத்திலே அந்த புத்திரஸ்தானத்தினால் நமக்கு சுகம் உண்டாகுமா இல்லையா என்பதை அவர்களுடைய ஜாதகம் தீர்மானிக்கும். உங்களுக்கு புத்திரஸ்தானத்தினால் சுகம் உண்டாகும் என்று சொன்னால் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் அவர்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 9ஆம் பாவமாகிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்றோம், பித்துரார்ஜிதம்னு சொல்றோம். பித்துரார்ஜித லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது தகப்பனார் வழி சொத்துக்கள் என்பது இவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் அது ஒரு லோடா தான் இருக்குமே தவிர அதில் அடிக்கடி செலவு பண்ணிட்டே இருப்பா, அதை பராமரிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்குமே தவிர அதன் மூலமாக இவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 9ஆம் இடத்திலே ஒரு சுக்கிரனோ அல்லது மற்றும் சுகத்தை தரக்கூடிய ஒரு சந்திரனோ அல்லது புதனோ இது போன்ற கிரகங்களினுடைய வலிமை என்பது இணைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை இவர்கள் அனுபவிக்க முடியும். இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாமே, ஒரு ஜீவனஸ்தானம் லாபமா இருக்குன்னு சொன்னா இவன் நல்ல உத்தியோகத்திலே இருப்பான்னு சொல்லுவார். ஆனா அந்த உத்தியோகமானது இவனுக்கு சுகத்தினை தருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அதற்கு 10ஆம் இடத்திலே சுகத்தினை தரக்கூடிய கிரகங்கள் என்பதும் இருக்க வேண்டும். ஆக இந்த நேயர் மாத்திரமல்ல, நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு அதனால் கிடைக்கும் அதாவது அந்த ஸ்தான லாபம் கிடைத்தால் மட்டும் போதாது, அதனை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த ஸ்தான சுகப்பட வேண்டும். அந்த ஸ்தானத்திற்குரிய பலமானது நாம் அனுபவிக்கின்ற வகையில அமைந்திருந்தால் மட்டுமே ஸ்தான சுகமும் இணைந்திருக்கிறது என்பது பொருள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.